கோர்ட் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட்டை போட்டு அடிச்சிருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அவங்க மீது வந்து தவறே இல்லை அப்படின்ற மாதிரி. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நம்முடைய வண்டி அவர் வண்டியின் மீது மோதவில்லை, அல்லது அவர் வண்டி நம்முடைய வண்டியின் மீது மோதவில்லை. அப்படி விபத்து என்று சொல்லத்தக்க வகையில் எதுவும் நடக்கவில்லை. தமிழகம் முழுக்கமே வந்து பார்த்தீங்கன்னா விசிகேவினரே இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே, எப்படி அது? தான்ப்பா நான் சொல்கிறேன். அதாவது எங்கள் தலைவருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, எங்கள் தலைவரோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க. விடுதலை சிறுத்தையினாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடாவடி, அடங்கமறு, அத்துமீறு அப்படி தான் பண்ணுறாங்கன்றீங்களா? கரெக்ட். எதை வச்சு சொல்கிறீங்க? அவள் தான் என்ன நடந்தது பார்க்கலையா? இது ஒரு சம்பவத்தை வச்சு சொல்லிடலாமா? இந்த ஒரு சம்பவம் தானா? ஆமாம் சார். ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? வேற என்ன சார் சொல்கிறீங்க? நாகரிகத்தை பற்றிலாம் பேசுறதுக்கு தான் துப்பு இருக்குதா? அதெல்லாம் இந்த திராவிட கூட்டத்துக்கே ஒரு துப்பு இருக்குதான்னு கேட்குறேன் நான். திருந்து 2 சீட்டு தானே, 2 சீட்டு தானே. அப்போ 2 சீட்டுக்காக தான் திருமாவளவன் அவர்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்னப்பா சந்தோஷம்? அவர் This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Fubu, the OG bubble tea. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நவீன் டாக்ஸ். நான் உங்கள் கோகுல். இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினராக டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கோட எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் சிபி நவீன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் கோகுல். வணக்கம் சார். தொடர்ந்து உங்களுடைய நிறைய காணொலிகள் பார்த்துட்ருக்கேன். அரசியல் சம்மந்தமாக ரொம்ப ஓப்பனாக பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கு முதல்ல என்னோடய வாழ்த்துக்கள். எந்த ஒரு கட்சிக்கும் சாதகமாக இல்லாமல் பொதுவான ஒரு சூழல் நீங்கள் எடுத்திருக்கீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்கள் நேற்று கோர்ட் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட்டை போட்டு அடிச்சிருப்பாங்க. ராஜீவ் காந்தின்னு சொல்லிட்டு அந்த காணொலி பார்த்துருப்பீங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திருமாவளவன் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அவங்க மீது வந்து தவறே இல்லை அப்படின்ற மாதிரி. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாவது நேற்று மதியம் இந்த சம்பவம் நான் காணொலியில் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இவங்களுக்கு இது புதுசு கிடையாது அப்படின்றதான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் தோணுச்சு. இவங்க இதெல்லாம் பழக்கப்பட்டவங்க, இவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. அதுக்கு அவங்க வேதனைப்பட போகிறதும் கிடையாது, வருத்தம் தெரிவிக்க போகிறதும் கிடையாது. ஏன்னா வருத்தம் தெரிவிக்கிறவங்க, வேதனைப்படுறவங்க இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியல, திருமாவளவன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு 5 நிமிடம் வீடியோ விட்டுருக்காரு. 5 நிமிடம் வீடியோ நான் பார்க்கல, அதை பார்க்கணும்னு விருப்பம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நியூஸ் நான் பார்த்தேன், ஒரு வேர்டிங்ஸ் அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்னா, அந்த கார் எங்கள் காரோ இல்லை அந்த பைக்கோ 2மே மோதி கொள்ளவே இல்லை, அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, மோதியே கொள்ள. அவர் குறுகுறுன்னு பார்த்தாராம். இவர் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே முறைச்சி பார்த்துட்டு வேணும்னே வம்பளுக்கிறதுக்காக ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ குறிப்பிட்டாராம், வம்பிழுத்தாராம். உடனடியாக அவர் கட்சி நிர்வாகிகள் அவரை அடிக்க கை ஓங்கினாங்களாம். அதுக்குள்ளே போலீஸ் தடுத்துட்டாங்க, கையை ஓங்குனாங்க, நிறுத்திட்டாங்க. இதை திரு அண்ணாமலை போன்ற ஆட்கள்லாம் அரசியலாகிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்தேன்ப்பா. நான் இந்த நிகழ்வை பார்க்கும்போது கூட அவளை ஃபீல் பண்ணல மிஸ்டர் கோகுல். ஆனால் திருமாவளவன் ஸ்டேட்மெண்ட் இதை பார்த்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, மக்களை எவ்வளோ அடி முட்டாளா, எவ்வளோ கேவலமாக நினச்சா இவங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாங்கன்ற நான் யோசித்தேன். இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா தமிழகம் முழுக்கமே பார்த்தீங்கன்னா விசிகேவினரே இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே, எப்படி அது? தான்ப்பா நான் சொல்கிறேன். அதாவது எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கள் தலைவரோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்களே. தம்பி, நீங்கள் அந்த காணொலியை பார்த்தீங்களா? பார்த்துட்டேன். அந்த அட்வொகேட்டை பார்த்தோன்னா அடிச்சு ஓட விட்றாங்க. அது ஒன்று பண்ணியிருப்பாங்க. கோர்ட்டு வாசலில் நல்ல திருக்குறள்லாம் பேசியிருப்பாங்க, வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை. அதாவது அந்த வண்டியை பிடிச்சி தள்ளி விட்றாங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் பார் கவுன்சிலுக்குள்ள ஒரு ஓடுறாரு. கரெக்டா? அதுக்குள்ளேயும் துரத்திட்டு போறானுங்க. காவல்துறை அதிகாரம் உள்ள கூட போறாங்க, போய் அந்த கதவை தட்டுறாங்க. இவ்வளவு நடந்திருக்காங்க. அது எவிடன்ஸ் என்ன வந்துச்சு சார்? எல்லாமே இருக்குப்பா. பார் கவுன்சிலுக்குள்ள அடிச்சது, பார் கவுன்சில போய் அடிச்சதை விடுப்பா, ரோட்ல அடிச்சிருக்காங்கப்பா. பார் வெளியில ரோட்ல அடிச்சதே இவனுங்க இல்லைன்றானுங்க. அப்புறம் பார் கவுன்சில் எவிடன்ஸ் உடனே ஒத்துக்குவா போறீங்க? அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாது? ரோட்ல விட்டு அடிச்சிருக்காங்கன்ற அப்புறம் அதுக்கு மேல ஊரே பார்க்குது. விடுதலை சிறுத்தையினாலே பார்த்தீங்கன்னா ஒரு அடாவடி, அடங்கமறு, அத்துமீறு அப்படிதான் பண்றாங்கன்றீங்களா? கரெக்ட்.
எதை வச்சு சொல்றீங்க? அவ்வளவுதான். இப்ப என்ன நடந்தது பாக்கலையா? இது ஒரு சம்பவத்தை வச்சு சொல்லிடலாமா? இந்த ஒரு சம்பவம் தானா? ஆமா சார். ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? வேற என்ன சார் சொல்றீங்க? மனுஷனுக்கு பெரிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்த கடவுள் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அது மறதி. அதை சிறப்பா பயன்படுத்துறது நம்ம மனுஷ புத்தி தான். நம்ம உலகத்திலேயே வந்து பார்த்தோன்னா மிக துயரமான சம்பவங்கள் பல நடந்திருக்கு. நம்ம நாட்டில், நம்ம வீட்டில், நம்ம பக்கத்தில் இருக்காங்க. நம்ம எதையுமே வந்து மனசுக்குள்ளேயே வச்சது கிடையாது. ஓகேவா? மறந்துடும். ஆனால் சில விஷயங்கள் நம்ம கடந்து போக முடியாதுங்க. சரியா? ஒரு ஊடகவியலாளரா இல்லை நீங்கள் ஒரு ஆங்கராக இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க முன்னாடி, உங்களோட ஃபர்ஸ்ட் ஷோன்னு நினைக்கிறேன் இது. ஸோ நீங்கள் இப்படி பேசக்கூடாது. ஏர்போர்ட் மூர்த்தி அவருக்கு என்ன நடந்தது? ஊன் கிடையாதுங்க. அசால்ட்டா ஊனா புரியல என்ன நடந்தது? இல்ல அதுக்கு ஒரு டிஜிபி அலுவலகம் அதுக்கு முன்னாடி எனக்கு புரியல. முதல் ஒண்ணு பேசும்போது என்ன சொன்னீங்க? இது மாதிரி நடந்திருக்கான்னு கேட்டீங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சம்பவங்களோட கவுண்டை வச்சு பேசாதீங்க. நம்ம இங்க ஒன்றும் குவிஸ் ப்ரோக்ராம் இடத்துல இல்லையா? அதாவது இரண்டுமே மிக கண்டிக்கத்தக்க ஒரு காழ்ப்புணர்ச்சி, வன்மம், ஒரு அடாவடி, அதிகாரம் எல்லாமே அப்படிதாங்க பார்க்கணும். ரெண்டுமே எங்க நடந்தது? இல்ல சார், நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் திருமாவளவன் அவர்களை ஒருமையில பேசலையா மேடையில்? நான் தலைவர் இந்த ஒருமையில பேசுறத பத்தியும் சரியா, நாகரிகத்தை பத்தியெல்லாம் பேசுறதுக்கு தான் துப்பு இருக்குதா? அதெல்லாம் இந்த திராவிட கூட்டத்துக்கே ஒரு துப்பு இருக்குதான்னு கேட்கறேன் நான். கேட்கறேன், என்ன தெரிஞ்சுதான் பேசுங்களா சார் நீங்க? அதாவது டிஜிபி அலுவலகம் முன்பு ஒருத்தர் செருப்பால அடிச்சு தாக்கப்படுறார். கரெக்டா? இதே நம்மளோட சேனல்ல வந்து நான் ஒரு டிபேட்ல நினைக்கிறேன் நான் கேட்டிருப்பேன். ஓகே, ஒருத்தர் நான் கேட்டிருப்பேன், இந்த சம்பவம் யாருக்கு நடந்திருந்தாலும் இந்த மாதிரி தான் நீங்க அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணியிருப்பீங்களா? யார் நடந்திருந்தாலும் பரவாயில்லையா அப்படின்னு நான் கேட்கும்போது, அப்போ நான் குறிப்பிட்டு திருமாவளவனாக இருந்தாலும் பரவாயில்லையா நீங்க ஏற்றுப்பீங்களா அப்போ அப்படின்னு நான் ஒருத்தரை கேட்குறேன். ஒரு திமுக சார்ந்தவரை கேட்குறேன். அப்போ அவர் சொல்றாரு, ஆமாம் யாருக்கும் நியாயம் ஒன்று தான் அப்படிதான் சொல்றாரு. அப்போ அதை ஏற்றுக்கினாங்க அந்த இடத்துல. இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி இடத்துல வந்து திருமாவளவன் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி என்ன சொல்லுவீங்க? ஓகேவா? அவங்க என்ன வாதம் முன் வச்சாங்கன்னா, டிஜிபி ஆஃபீஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் அசிங்கமாக திட்டினாரு. அசிங்கமாக திட்டினா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து, அதாவது அவங்க வந்து பொர்ட்ரேட் பண்ணாங்க. இவர் போனாரு, திட்டினாரு, உடனே அவங்க அடிக்கல, இவரே பிளேடு எடுத்தாரு, போட்டார். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அன்னைக்கு நான் வைத்த கேள்வியை தான் கர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் ஒரு கேள்வி அன்னைக்கு திருமாவளவன் இன்னைக்கு எதுவுமே பண்ணலங்க. ஒரு அட்வொகேட்டு என்னப்பா இப்படின்னு கேட்டது நீ அந்த அடி அடிக்கிறிய, அப்போ திரும்ப அந்த மாதிரி பண்ணதுல என்ன தப்பு இருக்குது? அப்போ செருப்பால் ஒருத்தர் அடி வாங்கும் போது தன் உயிர் பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஆப்பிள் கட் பண்ணுறதுக்குப்பா, அதுக்காக நான் எல்லாருமே எடுத்து அறுக்கணும், அது தவறு தான். சரியா? நான் தவறு, இப்போ நான் கரெக்டாக நான் சொல்ல வரல. பட் நீ ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பாருங்கன்றேன். நீ ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கணும்ல. இன்னைக்கு உன் காரில் இறங்கி ஒருத்தன் அப்படி கேள்வி கேட்டவுடனே அடி அடிச்சு ஓட விடுற, அன்னைக்கு செருப்பால் வச்சு உன் கட்சிக்கார அடிக்கும் போது வந்து பார்த்தா திரும்ப அவன் தானே ரிமாண்ட் பண்றேன். என்ன சட்ட ஒழுங்குனே தெரியல தம்பி எனக்கு. அடி வாங்கினவன் அடி வாங்குறான், அவனை கைது போறேன்னு இவனுக்கு மரியாதை பண்றானுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இப்போ வரைக்கும் இந்த விஷயத்துல வந்து கேஸை வந்து வாங்கல, பதிவு பண்ணலன்னு எனக்கு ஒரு செய்தி கிடைச்சது. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, எனக்கு ஒரு செய்தி கிடைச்சது. இப்போ இந்த வீடு ஒருவேளை நாளைக்கும் வரலாம். நான் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு சொல்றேன். அவன் குடும்பத்தாரெல்லாம் கதறாங்களாம், அவரை கைது பண்ணணும், நடிக்காதன்றாங்களாம். அராஜகத்தின் உச்சம் அதெல்லாம். டிஜிபி ஆஃபீஸ் மாதிரி அவ்வளோ போலீஸ் இருக்காங்க, செருப்பால் அடிச்சு சட்டையை கிழிச்சு எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர் கோபத்தில் வந்து ஒரு விஷயத்தை தப்பு பண்ணிட்டாரு. ஓகே ரைட்டு, உள்ள அனுப்பிச்சு உடனடியாக குண்டாஸ் போடுற உடனே குண்டா. இதை நீங்கள் நம்புறீங்களா? அந்த ஏர்போர்ட் மூர்த்தியோட வாதம், அந்த பிரச்சனைகள், அந்த வாதம் விவாதம்லாம் நடைபெறும் பொழுது நீங்கள் போய் மக்களோட கருத்தை கமெண்ட்ஸில் பார்த்துருக்கணும் மிஸ்டர் கோகுல். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ பேரும் கேட்குறான், யோ செருப்பால் ஒருத்தன் வந்து பார்த்தா அடின்னு அடிக்கும்போது என்ன பண்ணுவான்? திரும்ப போலீஸ் வாகனத்துல இருந்து ஒரு குச்சி எடுத்து அடிக்கிறாங்க. நான் திரும்ப ஏன் அந்த விஷயத்தை முன் வைக்கிறேன் அப்படின்னா, நான் அப்படியே முட்டு கொடுத்தோ சப்போர்ட் பண்ணியோ பேசல. இரண்டு விஷயங்களும் நீங்க பார்க்க வேணும். அந்த விஷயத்தை இப்ப ஞாபகம் வச்சுக்கணும். இது கரெக்டான ஒரு சூழ்நிலை இது. சார், இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சொல்ற இந்த இரண்டு விஷயம் நடக்கும் போதுமே காவல்துறை கூட இருக்காங்க. ஏன் இங்கேயும் அடி வாங்கினவங்க தடுக்கிறாங்க, அங்க அடி வாங்கினவங்க தடுக்கவே இல்லை. இது என்ன ஒரு போக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு கேள்வி. அதாவது நீங்க போக்குன்னு சொல்லும் போது டக்குனு வாயில ஒண்ணு வந்தது. சரிங்களா? அதை ஓப்பனா சொல்ல முடியாது. சரியா? தவறாலாம் இல்லைப்பா. ஓகேவா? இது ஒரு சரியான போக்கு தான் நான் சொல்ல வந்தேன். ஓகேவா? ஆனால் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கும் போது நான் சொன்னேன் இல்லையா, திருமாவளவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த போட்டிருக்காரு, வண்டியே இடிக்கலன்னா சொல்கிறாரு. மக்களாகிய அவங்க தான் நீதிபதிகள். மக்களாகிய நீதிபதிகள் கீழே கமெண்ட்ல உனக்குலாம் சூடு சொரணை இருக்கா? யார்? திருமாவளவன் அவர்கள். ஆமாம், நீங்கள் போய் பாருங்க. நான் சொல்லலப்பா, நான் பதிவு பண்ணல, நான் சொல்லலை. பொதுமக்கள் கமெண்ட்ல போட்டிருக்காங்க, போய் பாரு. திருமாவளவன் சூடு சொரணை இல்லைன்றாங்க. சூடு சொரணை இருக்கா?
நீலாம் வாழ்க்கையில உண்மையவே பேச மாட்டியா? உனக்கு உண்மைனா என்னன்னு தெரியுமா? தலித்துகளுக்காக நிற்கக்கூடிய குறிப்பிட்ட தலைவர்கள்ல திருமாவளவன் ஒருத்தர். அவர் இப்படி பேசுறது வந்து சரின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? உனக்கா? இல்ல நார்மலா தம்பி கேக்குறேன். உங்களுக்கா? இல்ல எனக்கு இல்ல சார், நார்மலா கேக்குறேன் சார். அப்நார்மலா கேள்வி கேக்குறப்பா நீ. நார்மலா கேக்குற மாதிரி தெரியல இல்ல கேள்வி. நீங்க கமெண்ட்ஸ்ல ஏன்பா ஒரு தலித்தின் தலைவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ நீ பார்க்கலன்னு நினைக்கிறேன். விசிகாவின் தொண்டர்கள் கேஸுக்கெல்லாம் அஞ்சவே கூடாது. ஒருவருக்கு மினிமம் 10 கேஸாவது இருக்கணும். கள்ள தூக்கி அடிச்சா அதிகபட்சமா என்ன போடுவான்? அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் போடுவான். 304, 404, 420, 520, 620 சொல்லி கேவலமான பாடத்தை வந்து ஒரு மேடையில பேசிருக்க உனக்கு தெரியுமா? அந்த வீடியோ நீ பாத்திருக்கியா? நான் வேணா கண்டுபிடிச்சா இருந்தா அப்படி கூட இந்த வீடியோல போட சொல்லு. நான் போய் சொல்றேன். அப்புறம் இப்படிதான் எஜுகேட் பண்ணுவாங்களா? சார் ஒரேடியா ஒரு தலைவர் வந்து இப்படி நான் கேக்குற கேள்விக்கு இந்த ஒரே அடியா தவறுதான். அவர் அப்படி சொன்னது தவறுதான் சார். அப்ப அதுக்கு என்ன பதில்? இந்த ஒரு சம்பவம் நடந்ததுனாலேயே ஒரு தலைவர் இப்படி நீங்க அடக்க நினைக்கிறது எப்படி? முதல்ல என்ன சொன்னேன், இதை தவிர்த்து வேற சம்பவம் சொல்லுங்கன்னு சொன்னேன். நான் ஏர்போர்ட் மூர்த்தி அவரோட சம்பவத்தை முன்னெடுத்து வச்சேன். நீங்க ஒரு தலித்தோட தலைவர் எப்படி சொல்றீங்க நான் உனக்கானு கேட்டேன். கேட்கும் போது நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்டேன். இந்த வீடியோ நான் பத்தி பேசினேன். சரி இந்த ஒரு வீடியோ வச்சு இப்படி பேச அப்படி என்னதான் பண்ணாப்பா? இல்ல சார் சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம் சார். ஒரு சில விஷயங்களை வச்சு ஒரு திருந்து 2 சீட்டு தானே, 2 சீட்டு தானே. அப்ப 2 சீட்டுக்காக தான் திருமாவளவன் அவர்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு. என்னப்பா சந்தேகம்? அவர் பின்னாடி ஒரு பலம் இல்லையா சார் தமிழ்நாட்டுல? அதுதான் அந்த 2 சீட்டுக்கு தான் எல்லாமே. அந்த 2 சீட்டுக்கு தான்ப்பா எல்லாமே. நாங்க தவறா எதுவும் சொல்லல. எலெக்ஷன்ல திருமாவளவன் தனித்து போட்டிட்டாரு ஒத்துக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன், நீ முத கனவுல வாழ்றதை விட்டு நிஜத்துல வாழ கத்துக்கோ ஃபர்ஸ்ட். கேள்விகளை வந்து பார்த்தனா இங்க கற்பனைக்கான கேள்விக்கு நான் பதில் சொல்ல ஆளு கிடையாது. கேள்விகளை வந்து சொல்றத பார்த்தா திருமாவளவனுக்கு வந்து தனித்து போட்டிடுறதுக்கு நான் சொல்றேன். சொல்லுங்க என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நேற்று இந்த சம்பவம் நடந்தது கூட வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ சம்பவம் பார்க்கும்போது என்னடா ஒரு கோர்ட்டு வாசல்ல ஒரு அட்வொகேட் இந்த மாதிரி அடிக்கும் போது என்ன சரி அதுக்கு மாதிரி விஷயத்துக்கு வர அவர் என்ன நிகழ்ச்சி முடிச்சுடான்னு தெரியுமா உனக்கு? ஃபர்ஸ்ட் நீதிபதியை ஒருத்தர் செருப்பாளத்துக்கு ஒரு கோர்ட்ல ஒரு வக்கீல் அடிச்சாருன்னு அதுக்கான ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு வந்து ரோட்ல வக்கீல் ஓட விட்டு அடிக்கிறேன். எங்கேயாவது எவ்வளவு ஒரு கான்ட்ரவர்சி பத்தி, எவ்வளவு ஒரு கான்ட்ராவா இருக்கு பத்தியாப்பா? நான் என்ன கேட்கறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. தலைவர் திருமாவளவனே வந்து அடிக்க சொல்லியிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? கார்ல அவரும் தான் நான் சொல்லவாப்பா, இவ்வளவு நேரம் நான் பேசினது, இதுக்கப்புறம் நான் பேச போறது ஃபேக்ட்ஸ் தான் பேசுவேன். ஓகே, பைத்தியக்கார மாதிரி பேசுறதுக்கு நான் ஒண்ணு வந்து பார்த்தேன்னா இல்ல இவ்வளவு தலைவர் போய் ஓடி போய் ஆடுறான்னு சொல்லுவாங்க. நான் அந்த இந்த மாதிரி கேள்விகளுக்கு எனக்கு தெரியாது. சொல்லியிருக்கலாம், சொல்லாம இருந்திருக்கலாம். இதை வந்து கமெண்ட்ஸ்ல வந்து இதை பாக்குற மக்கள் சொல்லட்டும். கோகுலுக்கு இந்த கேள்விக்கு ஒருவேளை திருமாவளவன் சொல்லி தான் அடிச்சாரா அப்படின்றத மக்கள் சொல்றேன். நான் பார்க்கல. ஆனா பார்த்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை என்னால வந்து பார்த்தா சொல்லாம இருக்க முடியாது. அந்த அடக்குமுறையெல்லாம் வந்து பார்த்தோன்னா இங்க சரிப்பட்டு வராது. சரியா? விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை கூட விட்டுருப்பா. ஏன்னா ஓகே, ஒரு எம்பி, ஒரு பவர், அதிகாரம், அக்கிரமம் எல்லாமே நீ பண்றீங்க, ரைட்டு. ஆனா அடுத்ததான் நீ ஒரு பதிவிடும் போது மக்களை முழுசா முட்டா பசங்க இவனுக்கு என்ன சொன்னாலும் நம்புவானுங்க, நம்ம என்ன சொன்னாலும் இவனுக்கு ஏத்துப்பானுங்க, நம்ம சொல்றதுதான் ஏத்துக்கலாம். அவன் யாரா நீ போடுறா, நான் சொல்ற நியூஸ் போடுறா அப்படின்னு ஒரு என்ன ஓட்டத்துல இருந்தா என்னப்பா? நம்ம என்ன ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், நம்மளுக்கு எங்க சுதந்திரம் நல்லா வருது, எங்க கிடைச்சு நம்ம அப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்ப்பா. நம்ம வந்து இப்போ சுதந்திரத்தை எப்படி நினைக்கிறோம் தெரியுமா? ஃப்ரீடம் என்னது நினைக்கிறோம்? நீ சட்டை பேண்ட் போட்டிருக்க, 3 வேளை சாப்பிட்ற, ஓகேவா? இந்த உலகத்தை நடமாறதுக்கு உனக்கு வந்து பார்த்தோன்னா அனுமதி இருக்கு, அவ்வளவுதான். இதான் உன் சுதந்திரமே தவிர்த்து நீ வெளிநாட்டுக்கு நம்ம நாட்டை வெளிநாட்டுக்கு போனா கூட இதை விட அதிகமான சலுகைகள் இருக்கு. நம்ம நாட்டில் அதிகப்படியான சுதந்திரம். நம்ம பேண்ட் சட்டை போடுறது, 3 வேளை சாப்பிட்றது, நம்ம வீடு நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிறது, நடக்கும் போது எவனும் கொலை பண்ணல, ரேப் பண்ணல, அந்த லெவலுக்கு வரலன்னா நம்ம வச்சுக்கணும். இவ்வளோ நம்மளோட ஃப்ரீடம் இன்னைக்கு. அதுவும் தமிழ்நாட்டில் மெயினாக சொன்னோம். நான் இந்தியா முழுக்க சொல்கிறேன், தமிழ்நாட்டில் மெயினாக சொல்கிறேன். இந்த ஆட்சியாளரை மாட்டிக்கொண்டு பொதுமக்கள் அவதிப்படுகிறார்கள். இது வந்து என்ன தனிப்பட்ட ஒரு கருத்து கிடையாது. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் சொல்ல ஃபேக்ட்ஸ் பேசுகிறேன். பதிவு திருமாவளவன் போட பதிவு கீழே போய் கமெண்ட்ஸை பாருங்க. உடனே வந்து அது வந்து எதிர்கட்சி சதி, அது இது. மக்களை விட்டுருங்க, எதிர்கட்சி சதியை விட்டுருங்க. சிபி நவீன் அவர்கள் இந்த தவறு வந்து திருமாவளவன் மேலதான் அப்படின்றத சொல்ல விரும்புறீங்களா? அதாவது இந்த சம்பவம் நடந்தது திருமாவளவன் தான் காரணமா? ஊடகவியாளராக இந்த சம்பவம்னா எது இடித்த வரைக்கும் நடந்தது, தெரியாம நடந்திருக்கலாம். திருமாவளவன் அவர்கள் உண்மையாவே அடிப்பான்னு சொல்றான், எனக்கு தெரியாதுன்னு நான் பதில் சொல்லிட்டேன். ஆனால் அடித்த பிறகு அவங்க கட்சிக்காரன் அடிக்கிறாங்க, முடிஞ்சல. நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறல, இப்போ பிரச்சனையே நீ கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான். நான் தான் சொல்றேன், திரும்ப நான் தான் சொல்றேன். நடந்த சம்பவம் நடந்துருச்சு, ஒரு மனிதனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்ல.
இருக்கவே இல்லை, நடக்கவே இல்லை, கையை வாங்கினாங்க, போலீஸ்காரன் தூக்கின்னு போயிட்டான் அப்படின்னா அப்புறம் என்ன? நீ என்ன வேணா பண்ணுவ, என்ன வேணா நீ பேசுவ, நான் உட்காந்து கேட்டு இருக்கணுமா? அரசியல் வந்து பண்ணலாம்ப்பா. இப்போ திருமாவளவன் எடுத்துக்கோங்களேன், தலைவர், ஓகேவா? நான் இன்னொன்று சொல்றேன்ப்பா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட தலித்துக்கான தலைவர்கள் தான். கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருந்துட்டு போட்டோம். ஆனா ஒரு ஊடகவியாளரா, ஒரு ஜேர்னலிஸ்டா மக்களின் பார்வையிலிருந்து உள்ளதை உள்ளபடி பேசுறதா எங்களோட வேலை. விஜய் அவர்களோட கரூர் சம்பவம் நடந்தது இல்லையா, தாவேக்கான கரூர் சம்பவம், அது வரிஞ்சு கட்டி நீ வந்து பேசுனியா இல்லையா, அரசியல் பண்ணியா இல்லையா? நீ தான் அரசியல் என்னென்ன பேச தெரியாதா? எல்லாருக்குமே தெரியும்ல. ஏப்பா சரிப்பா அடிச்சிட்டாங்கப்பா, ஓகேவா, தெரியாம அடிச்சிட்டாங்க, தவறு தான். சரி, உனக்கு தவறு கேட்கலாம், அவர் பெரிய பெருந்தமையா ஒரு மனசு இல்லையா, ஓகேவா, ரைட்டு, சரி நானே எடுத்து கொடுக்குறேன். உனக்கு இறங்கி நின்னா அசிங்கமா பேசினார் வெளியில் நின்று, இடிச்சது உண்மைதான், இடிச்சதும் இல்லாம நாங்க இடிச்சிட்டோம், ஓகேவா, நாங்க உள்ள இருந்து மன்னிப்பு கேட்டோம். மன்னிப்பு கேட்டது அந்த ஆள் மதிக்காம என்னை அசிங்கமா பேசினா என் தொண்டர்கள் அப்படியே குழம்பா நெருப்பா அப்படியே பொங்கி வடிஞ்சு அடிச்சுட்டாங்க. அப்படி உருட்டுறதை கரெக்டா உருட்டியா ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். இஷ்டத்துக்கு இடிக்கவே இல்லைன்ற விட்டா, நான் கார்லயே இல்ல, டெஸ்லா கார் வச்சிருக்கேன் நானு, தானா கார் வந்தது அப்படின்னு சொல்லுவியா நீ? சொல்லு. இலான் மஸ்க் கூட ஸ்பெஷலாக எனக்கு அமிச்சாரு டெஸ்லா காரை, நான் தனியாக வச்சிருந்தேன், எங்கள் காரில் யாருமே கிடையாது, தானா ஓடுற காரு, தானா போயிட்டு தானா வந்துச்சு. இப்போ நான் ஏன் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா குலத்தனமாக இருக்கலாம், இவனுங்க பேசலாம் இப்படி தான் இருக்குது, இவனோட சேர்ந்து நானும் பைத்தியாரம் ஆகிடும் பொழுது, இவனுக்கு என்ன வேணா சொல்லுவானுங்கப்பா. அப்படிதான்ப்பா நீ நிலவரம், உண்மையாக சொல்கிறேன் சார். அப்போ ஆளுங்கட்சி கூட கூட்டணி இருந்தால் என்ன வேணா பண்ணலாமா தமிழ்நாட்டில்? அதுதானப்பா இந்த எக்ஸாம்பிள். இப்போ ஏன்பா இவ்வளோ யாரை வேணா அடிக்கலாம்? நீ அடிக்க முடியாது. கேட்குறேன் சார், நீலாம் அடிக்க, நீலாம் பார்க்கவே முடியாது. உனக்கு எவ்வளோ ஃப்ரீடம் சொல்லியிருக்கேன் அதிகபட்சமா? ட்ரெஸ் போட்டிருக்க, நடக்கிற, சாப்பிட்ற, தூங்குற, அவ்வளோதான் உனக்கு அதிகபட்சம். அதுக்கு மாதிரி எதிர்பார்க்க கூடாது. நாளைக்கே வந்து பார்த்தோன்னா திரு கோகுல் அவர்களே, கோகுல் XY நீ செத்துருப்பா அப்படின்னு சொல்லி செத்துடணும். ஓ, அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த மாதிரி நிலைமையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதிகாரம் உங்க கையில் இருக்கு அப்படின்னா அப்படிதான் கட்டப்பட்டிருக்கு. ஏதாவது பேச முடியுதா? எவ்வளோ பேர் அரெஸ்ட்டுப்பா இந்த கரூர் விஷயத்துல? வாயை திறந்தாலே அரெஸ்ட்டு. ஏன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு ஒன்று இருக்குல்ல. உண்மைகளை பேசலாம்ல சார். நிறைய என்ன ஃபேக்கான விஷயங்களும் நிறைய பேசுறாங்க. எல்லாம் சொல்லு. உள்ள வந்து ஸ்ப்ரே எடுத்துட்டு வந்துட்டாங்க, சரி, கயிறை போட்டு கழுத்துல கட்டி நெரிச்சு கொன்னாங்கன்னு ஒரு மாவட்ட செயலாளரோட மனைவி சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயம் என்ன சொல்றேன், திரும்பவும் நான் இங்க சொல்ல வருது என்னன்னா, நம்ம ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்றோம் முதல் முறையாக. இந்த வியூஸ் வரதுக்காக பேசுற ஆள் நம்ம கிடையாது, நம்ம சேனல் அந்த மாதிரி கிடையாது இங்க. கண்டிப்பா சார், ஓகேவா? எந்த ஒரு விஷயத்தையுமே உள்ளபடி பேச முடியல. இந்த கற்பனை கேள்விகளுக்கோ ஆதாரமற்ற விஷயங்களுக்கோ அவங்க சொன்னதுதான் கேட்கறேன் நானு. அவங்களுக்கு தான் பதில். இப்ப உனக்கா பதில்? அவங்க சொன்னதுதான் பதில் இங்க, புரியுதா? அந்த கேள்விகள்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ப்ரூஃப் வேணும், ஆதாரம் வேணும். ஆதாரம் இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா அதே சம்பவத்துல, அதை முன் வச்சு கேளுப்பா. அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஏன் உடனே கொண்டு போய் பேஷண்ட்ஸை சேர்க்கல, அதை கேளு, புரியுதா? அதே மாதிரி காலையில 7 மணிலேருந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு, இரவு 7 மணிக்கு தான் அவர் வராரு. அப்போ 7, 8, 9, 10ன்னு டைம் அப்படி தானே போவோம். நம்ம என்ன வந்து பார்த்தோன்னா டைம் டிராவல் பண்ணி காலைல 7 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணிக்கா வந்தோம்? இல்லைல்ல. அப்போ கூட்டம் வர உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதிகாரிகள் வந்து கூட்டம் இன்க்ரீஸ் ஆக அங்கே இருக்க அதிகாரிகளோ இல்லை நிர்வாகிகளோ தாவேக்காவும் சேர்த்து வச்சுக்கோங்க, பார்த்தா தெரியும்ல. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுப்பா. ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், தாவேக்காவை சேர்ந்த அவர் அந்த ஒரு நடிகர் ஒருத்தர், அவர் ஒரு வீடியோ பார்த்தேன், அவர் மாடியிலேருந்து சொல்கிறாரு கூட்டம் அதிகமாக இருக்குது, தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகள்லாம் நீங்கள் வீட்டுக்கு போக இருக்காதீங்க, பத்திரம், விஜய் அவர்களுக்கு உங்களோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு வந்து அவங்கள வந்து கைட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனால் கேட்க மாட்டாங்களே சார். என்னப்பா பண்ணுவாங்க? அதாவது அன்கண்ட்ரோலபிள். நான் சொல்றது என்ன எப்படின்னா, நிர்வாகி சொல்கிறேன், நான் இப்போ காவல்துறையை சொல்கிறேன், அதிகாரிகளை சொல்கிறேன். அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது 12 மணிக்கு 1 மணிக்கு கூட்டம் அதிகமாயிடுச்சுல்ல, அப்போ நீ பேரிகார்ட்ஸை போட்டு போலீஸ் ஃபோர்ஸை அதிகப்படுத்தி ஸ்டாப் பண்ணி அழகா வந்து செப்பரேட் பண்ணி நீ வந்து கூட்டத்தை, அதாவது இடத்தை இன்னும் பின்னாடி உள்ள நெருக்க விடாம பின்னாடி போக வச்சு பேரிகார்ட்ஸை குறுக்க போட்டு, அப்போ ஒரு டைம் இருந்திருக்கும்லன்னு கேட்குறேன் நான். கரெக்ட். அப்போ ஒரு டைம் இருந்திருக்கும்ல. எங்க கேள்வியை நாங்கள் திரும்ப அதான்ப்பா முன்வைக்கிறோம். அதாவது 7 மணிக்கு அன்கண்ட்ரோலபிள், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், புரியுதா? ஆனா காலையில 7 மணிலேருந்து உனக்கு டைம் இருந்தது இல்லையா கூட்டம் வர, அப்போ அந்த போலீஸ் ஃபோர்ஸ் எங்க போச்சு? ரோப் எங்க? பேரிகார்ட்ஸ் எங்க? கரெக்ட். ஆக்சுவலாக தாவேக்கா பற்றி பேசினா நமக்கு டைம் போகிறதே தெரியாது. இந்த விஷயங்கள் இன்னும் நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும். மீண்டும் ஒரு காணொலியில் நம்ம ஃபுல்லாக பேசலாம். நிச்சயமா. அப்போ உங்களோட பேசுகிற மிக்க மகிழ்ச்சி. அடுத்து வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசுவோம், விவாதிப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.